டிஸ்கஸ்டிங்கான விஷயம் பண்ணும்போது மென்னை லிட்டரலா வீக்கா மாத்திக்கிட்டு இருக்கு. அந்த டிஸ்கஸ்டிங்கான விஷயங்களை நானுமே பண்ணிட்டு இருந்திருக்கேன் என்னோட லைஃப்ல. இந்த டிஸ்கஸ்டிங்கான விஷயங்கள் என்ன, இந்த விஷயங்கள் பண்றது மூலியமா நம்ம எப்படி வீக்கா இருக்கோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன். நான் யாருன்னு தெரியலனா, நான் கேஜே, நான் ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் யூடியூபர். நான் தொடர்ந்து கன்சிஸ்டண்டாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஸோ நான் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபிசிக்கிங் ப்ராப்ளி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்படி என் நம்பர் ஆஃப் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஜேர்னியில் என்னோட லிமிட்டிங் பிலீஃப்ஸ், மைண்ட் செட்னு சொல்லி இப்படி எல்லாத்தையும் நான் சேஞ்ச் பண்ணி டிசிப்ளின்டான ஒரு பர்சனாக மாறிட்டு இருக்கேன். அதுதான் இங்க நான் உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோல நான் சொல்ல போற ஒரு சில விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா அதை இப்படியே இந்த செகண்டை நிப்பாட்டிடுங்க. இல்லைன்னா இது உங்களை ரொம்ப ரொம்ப வீக்கான ஒரு பர்சனா மாத்திடும். நம்பர் 1, மென்னை வீக்கா காட்டுற முதல் விஷயமே அன்ஸ்கில்டு. எல்லா ஒரு விஷயத்துலயுமே அன்ஸ்கில்டா இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஸ்கூல் காலேஜ் முடிச்சாலே போதும்பா, அவ்வளவுதான், எனக்கு அது போதும், அதுக்கு மேலாம் ஏன்டா என்ன படிக்க சொல்றீங்க, நான் படிக்க மாட்டேன், எனக்கு வரலாது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இதே மாதிரி நானுமே சொல்லியிருக்கேன். என்னோட ஸ்கூல் அண்ட் காலேஜ் டைம்ல நான் வந்து படிச்சிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு அதுல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் வேலைக்கு போறோம். அங்க சொல்லித்தர விஷயத்தை கத்துக்கிட்டா மட்டும் போதும், அதுக்கு மேல வேற எதுவுமே தேவையில்லை இப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். பட் ஆனா வெளியே போனதுக்கு அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கம்யூனிகேஷன்ங்கிற ஒரு ஸ்கில் எவ்வளவு ரொம்ப முக்கியம்னு சொல்லி. ஸோ அதனாலே நான் ரொம்ப அன்ஸ்கில்டா ரொம்ப வீக்காவே இருந்தேன். பிகாஸ் எனக்குள்ள என்ன தாட் பிலீஃப்ஸ் வந்து ஆரம்பிச்சுன்னா, அவ்வளவுதான், என்னால முடியாது, என்னால எதுவுமே நடக்காது, பிகாஸ் என்கிட்ட ஸ்கில் இல்லை, டேலண்ட் இல்லை அப்படின்னு. பட் ஆனா அந்த ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நான் எதுவுமே பண்ணதில்லை. அதான் உண்மை. இன்னைக்கு இருக்கிற நிறைய மென்னுமே அவங்க ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்றதுக்கு எதுவுமே பண்றது இல்லை. ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்றதுனா 10 நாள் பாக்குறேன், 11வது நாள் பார்க்கல அப்படிங்கிறது இல்லை. ஒரு நாள் பாக்குறேன், அன்னைக்கே அதை இம்ப்ளிமெண்ட் பண்றேன். அடுத்த நாள் பாக்குறேன், அடுத்த நாள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றேன். அடுத்த நாள் படிக்கிறேன், அடுத்த நாள். இதுதான் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்றது. ஸோ ஜஸ்ட் பி லெவல் அப் யுவர் செல்ஃப். ஓகே, உங்க ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க ரொம்ப வீக்கா தெரியவே மாட்டீங்க. நம்பர் 2, மாமிஸ் பாய். எப்பவுமே நான் மேக்ஸிமம் டைம் என்ன தப்பு பண்ணுவேன் அப்படின்னா, எங்க அம்மா கிட்ட எப்ப பார்த்தாலும் ஒரு வேலிடேஷனுக்காக நின்றுட்டே இருப்பேன். அம்மா நான் இது பண்ண போறேன், அம்மா நான் அது பண்ண போறேன், அம்மா நான் இப்படி பண்ண போறேன், இதை நான் பண்ணலாமாமா அப்படின்னா எங்க அம்மா சம்டைம்ஸ் என் மேல இருக்க ரொம்ப லவ்ல வந்து ஓகேடா பண்ணுவாங்க. ஒரு சில சமயம் வேணாண்டா, ஏதாவது பிரச்சனையாயிட போது, ரிஸ்க் எடுக்காது அப்படின்வாங்க. ஸோ நம்ம எப்பவுமே நம்ம அம்மாக்கள் பேச்சை கேட்கலாம், ஆனா எல்லா விஷயத்துலையும் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அவங்க பையன் அப்படிங்கிற அக்கறையிலையோ இல்லை பொண்ணுங்கிற அக்கறையிலையோ அவங்க சொல்ற விஷயம் வந்து ரொம்ப லவ்வா இருக்கும். ஆனா அது நம்ம லைஃபுக்கு செட் ஆகாது. நம்ம கஷ்டப்பட்டு தான் மேல வந்தாகணும் அப்படின்னா அந்த கஷ்டங்களை நம்ம எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ லெட்ஸே ரீசெண்ட் டைம்ல கூட இந்த சர்ச்சுக்கு போகணும், இந்த குட் ஃப்ரைடே எல்லாம் வரப்போகுது இல்லையா? அதனால சர்ச்சுக்கு போகணும் இப்படிலாம் சொன்னாங்க. நான் வந்து சர்ச்சுக்கு போகாம அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு என் ஒர்க் என் மேல நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனால் எங்க அம்மா வந்து ஏன்டா ரிலாக்ஸ் பண்ணிக்கடா, வேணாண்டா அப்படின்னு. 4 to 5 hours தான் நான் ஒர்க் பண்றேன், ஓகேவா? நான் இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் வெளியே போகும்போது நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்படிங்கிறதுனால நிறைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம், இல்லை அவங்க கூட பேசலாம். திரும்பி நான் வந்து எப்படி சொல்றது, அந்த இன்கன்சிஸ்டண்டா இல்லாம திரும்பி போறதுக்கு நிறைய வாய்ப்பு அதிகமா இருக்குங்கிறதுனால ஒரு 1 yearக்கு பெருசா வெளியே போகாம இருக்கிறது எவ்வளவு நல்ல விஷயங்கிறத நான் ப்ராபப்ளி ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால எங்க அம்மா சொன்னா நான் கேட்க மாட்டேன் இந்த விஷயத்த மட்டும். இந்த விஷயத்த கிடையாது, ஒரு சில விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து எப்பவுமே உங்க அம்மா கிட்ட போயிட்டு அம்மா நான் இது பண்றேன் கரெக்டா, இது பண்றேன் கரெக்டா அப்படின்னு கேட்காதீங்க. பிகாஸ் மேக்ஸிமம் ஆஃப் டைம் அவங்களுக்கு தெரியுமாங்கிறது தெரியல, அது வேற. ஆனா உங்க மேல இருக்க லவ்ல அவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க, அது உங்களுக்கு மேபி தடையா வந்து நிக்கலாம். நான் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் அதுவும் மாடர்ன் மென் மேல பாக்குற ஒரு பயங்கரமான ஒரு விஷயமே ஈஸிலி ஃபால் அட் லவ் அப்படிங்கிறது. ஈஸியா லவ்ல வந்து நம்மள நிறைய பேர் விழுந்துரும். இன்ஃபேக்ட் நானுமே அப்படி இருந்திருக்கேன். ஓகே, நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன், நான் அப்படிலாம் கிடையாதுப்பா, நானுமே அப்படி இருந்திருக்கேன். யாராவது ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் பேசினா உடனே நான் லவ் அப்படின்னு சொல்லி அப்படியே ரொம்ப நீடியா மாறிடுவேன். பட் லிட்டரலா அது தேவையான்னு கேட்டா தேவையில்லை, ரைட்? ஒரு மென்னா இருக்கிறவங்க மேக்ஸிமம் திரும்பி அவங்களோட ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ணா லவ், மணி, ரிலேஷன்ஷிப்னு இப்படி எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். பட் ஒரு ரிலேஷன்ஷிப்ல அதிகமான ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா சீரியஸ்லி எதுவுமே நடக்காது. இப்போ லெட்ஸ் சே எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லலாம்னா, என்னை பொறுத்தவரை நான் படிச்சுட்டு இருக்க புக் த வே ஆஃப் த சூப்பர் மேன் அப்படிங்கிற புக்ல ஒரு மென் அப்படிங்கிறவன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா இல்லை ஒர்க்கா அப்படின்னு கேட்டா அவனோட ஒர்க்குக்காக அவன் ரிலேஷன்ஷிப்பை அவன் சாக்ரிஃபைஸ் பண்ற அளவுக்கு அவன் வந்து இருக்கணும். ஸோ அப்போதான் அவன் ரிலேஷன்ஷிப்பையும் சூப்பராக மெயின்டைன் பண்ண முடியும். அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. ஏன்னா பிகாஸ் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்காக நான் வந்து என்னோட ஒர்க்கெல்லாம் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக. பட் ஆனால் என் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு என் கூட இல்லை, அந்த வேலைகளும் என் கூட இல்லை இப்போ. பட் ஆனால் லிட்டலா இப்போ நான் வந்து என்னோட ஒர்க்குன்னு இருக்கிறதுனால எனக்கு எல்லாமே ஆக்சுவலி நல்லதாவே இருக்கு, நல்லதாவே நடக்குதும் கூட. உங்களை மாதிரி நல்ல மனுஷங்கள் நிறைய பேர் நான் சம்பாதிச்சிருக்கேன் இல்லையா? ஸோ யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் ஒர்க், நாட் ஃபேஸிங் ப்ராப்ளம். எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணாம அவாய்ட் பண்ணிட்டு போறது இன்னைக்கு நிறைய பீப்புள் கிட்ட, நிறைய மென் கிட்ட நான் அதிகமாகவே பார்க்குறேன். பிகாஸ் ப்ராப்ளம்னு சொல்றாங்களே தவிர உட்காந்து அந்த ப்ராப்ளம்க்கான எது சொல்யூஷன் இருக்கா, ரெமெடி இருக்கா, அதை நம்ம பண்ண முடியுமா,
யோசிக்கிறதே கிடையாது. பிகாஸ் நானுமே இந்த ஸ்டேட்ல இருந்திருக்கேன் தான், நான் இல்லைன்னா சொல்லவே மாட்டேன். ஓகேவா? அந்த திங் என்னன்னா, நீங்க ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை ஃபேஸ் பண்ண பாருங்களேன் தவிர அதை விட்டுட்டு அதை ஓடி போகணும், கடந்து போகணும், என்டர்டைன்மெண்ட் எனக்கு அந்த ரிலாக்ஸேஷனை கொடுக்கும்னு யோசிக்காதீங்க மேக்ஸிமம் ஆஃப் த டைம். ஓகே, நீங்க ஒரு ஃப்ரீ டைம்ல என்டர்டைன்மெண்ட் பார்க்கறது வேற, பட் ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளமை நான் ஆல்டர்னேட் பண்ற விதமா நான் இந்த விஷயத்த பாக்குறேன் அப்படிங்கிறது லிட்டரலி உங்களை நீங்களே சீட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ நெவர் டூ திஸ் அகைன், ரைட்? இந்த விஷயம் எனக்கு நான் நிறைய டைம் பண்ணியிருக்கேன். அடுத்தவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க, அடுத்தவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க. ஆனா லிட்டரலா உண்மை என்னன்னா, அவனுக்கு நிறைய வேலை இருக்கு, அவனுக்கு அவன் லைஃபை பார்க்கவே டைம் இல்லை அப்படின்னு இருக்கும்போது அவன் என்னை பத்தி எப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்பான். பட் நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, ஒருவேளை இவங்கெல்லாம் என்னை பத்தி தான் யோசிச்சிட்டே இருப்பாங்க, என்னை பத்தி தான் யோசிச்சிட்டே இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிருக்கேன். பட் அதை முதல்ல தூக்கி போடுங்க. ஓகேவா? அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கிறத கொண்டு வந்தீங்கன்னாலே மென்டல் ஸ்ட்ரெஸ், மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், இஷ்யூஸ்ன்னு இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ அடுத்தவங்க என்ன வேணா நினைச்சிட்டு போட்டோம், உங்களுக்கு பிடிச்சதை நீங்க பண்ணுங்க. இட் வில் கிவ் யூ a huge result. அண்ட் அவங்களே உங்களை வந்து அதாவது பாராட்டுற அளவுக்கான நிறைய விஷயங்கள் உங்க லைஃப்ல நடக்கும். வேல்யூஸ் இஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மோர் தேன் ஹிம். நான் இந்த தப்பு பண்ணியிருக்கேன். ஸ்ட்ராங் மேன் என்னைக்குமே அவங்கள தான் செல்ஃப் ஓரியன்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துட்டு தென் அவங்க நல்லா இருந்தால் தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நல்லா வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்பவுமே செல்ஃப் ஓரியன்டா செல்ஃப் லவ்வோட இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு ரீசன்ட் மேன் அவங்க வேல்யூ பண்றதே கிடையாது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா வேல்யூ பண்றாங்க, அவங்க ஃபேமிலி சொல்ற விஷயங்கள் அதிகமா வேல்யூ பண்றாங்களே தவிர அவங்கள அதிகமான வேல்யூ வந்து பண்றதே கிடையாது. ஸோ த திங் என்ன அப்படின்னா, உங்களை நீங்க வேல்யூ பண்ணுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்பவுமே. லைஃப் இன்கன்சிஸ்டன்ட் அட் இஸ் மிஷன். ஒரு ஒர்க்குன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா த்ரூ 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் கூட ஆகும் நீங்க உங்களோட மிஷனை கம்ப்ளீட் பண்றது. ஓகேவா? ஒரு டைமும் நீங்க உங்களோட லெவல்ல அப் பண்ணிக்கிட்டே இருக்கணுமே தவிர, ஓகே நான் இந்த இடத்துல பண்ணேன், இப்போ நான் விழுந்துட்டேன், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி சும்மா போய் டவுன் ஆகி விழுந்துட்டு இருக்கிறது வந்து இட்ஸ் நாட் அ ஸ்ட்ராங் மேன்ஸ் பிஹேவியர், ரைட்? ஸோ அப்போ ஒரு ஸ்ட்ராங் மேனா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே, ஒரு மிஷன், அதாவது ஒரு ஒர்க், இதுதான் நான் பண்ண போறேன், இதுதான் என்னோட கோல், இதுதான் என்னோட எய்ம்னு எடுத்துட்டீங்கன்னா இதை பாதிலே விட்டுட்டு போறது வந்து இட்ஸ் நாட் அ ரைட் திங், ரைட்? ஸோ அப்போ ஒரு டிலே கிராட்டிஃபிகேஷனுக்கு நீங்க பழக ஆரம்பிங்க. ப்ராப்ளி வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆனாலும் பரவாயில்ல. இப்போ நானும் அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கேன், ரைட்? நான் ஒரு 2 இயர்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, நான் பொறுமையா உட்காந்து நான் ஆகிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது இங்க அப்படின்ட்டு. பட் அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன், என் தேவைகளை பார்த்துக்கிறது. எங்க வீட்டுல வந்து போய் கேட்கறது கிடையாது, எங்க வீட்டுல வந்து இது வேணாம், ஏன்னா எனக்கு பெருசா எந்த ஒரு தேவையும் கிடையாது இப்போதைக்கு. ஃபுட் வீட்டுல செஞ்சிடறாங்க, மணி வந்து என்னோட கோச்சிங் மூலயமா நான் வந்து ஏர்ன் பண்றேன். ஓகே, பெருசாலாம் ஏர்ன் பண்ணல, ஓரளவு நான் பார்த்து இப்பதான் கொஞ்சமா நான் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கேன். ஸோ கோர்சஸ் பில்ட் பண்றேன், இப்படி என்ன நம்பர் ஆஃப் திங்ஸ் நான் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது இது எனக்கு ஒரு மணி இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது, யூடியூப் ஒரு இன்கம் எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது, இப்படி என்ன நம்பர் ஆஃப் திங்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறதுனால இது எனக்கு இப்போதைக்கு சஸ்டெயின் ஆகிறதுக்கு போதும். பட் ஆனா இந்த லெவல் எனக்கு போதும்னு நினைச்சா நான் அப்படியே வந்துருவேன். ஐ எம் ஜஸ்ட் இம்ப்ரூவிங் மை ஸ்கில். என்னோட தம்ப்நெயில் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன், வீடியோஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன், பேசுற விதங்கள் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன், வீடியோஸ்க்கு செட்டிங் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன், அடுத்து பேக்ரவுண்டுக்கு வந்து போஸ்டர்ஸ் வாங்கிட்டு இருக்கேன். ஸோ இப்படி என்ன நம்பர் ஆஃப் திங்ஸ் நான் பண்ணிட்டு இருக்கனால நான் ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்கேன். நீங்க இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா கன்சிஸ்டண்டா இருங்க உங்களோட மிஷின்ல, உங்களோட மிஷினுக்கு ப்ராப்பரா உண்மையா இருங்க. ஓகேவா? அடிக்டட் டு சீப் டோபமைன்ஸ். எஸ், இன்னைக்கு ரீசெண்ட் டைம்ல நிறைய ஸ்க்ராலிங்க்கும் சரி, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், ஷார்ட்ஸ், அப்படி என் நம்பர் ஆஃப் திங்ஸ்ல இந்த காமம் லஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்க ஆரம்பிச்சதுனால நிறைய பேர், ஏன் நிறைய மக்கள் சும்மா ஒரு டிராஃபிக்ல இருந்தா கூட டக்குன்னு எடுத்து இப்படி ஸ்க்ரால் பண்றது ஒரு பழக்கமாக வச்சிட்டு இருக்காங்க. பிகாஸ் நானுமே ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் வச்சுட்டு இருந்தேன். பட் இப்போ யோசிச்சு பார்க்கும் போது அவ்வளோ ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. ஏன்னா பேசும்போது அப்படியே ஃபோன் பேசிட்டே போறது, பின்னாடி வண்டி வருதா முன்னாடி வண்டி வருதான்னு பாக்குறது இல்லை, போய் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடுறது, அப்புறம் அவன் ஃபேமிலியை வந்து யாருமே பார்த்துக்க முடியாம ரொம்ப கஷ்டத்துல உட்காந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்ன நம்பர் ஆஃப் திங்ஸ் என் கண்ணால் நான் பாக்குறேன். அதனால இந்த ஸ்க்ராலிங், இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க, அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சு யூஸ் பண்ணுங்க. பட் எப்பவுமே அதுதான் வாழ்க்கை நினைச்சீங்க அப்படின்னா நீங்க அதுல இருக்கிற விஷயங்களை பார்த்து கம்பேர் பண்ணிப்பீங்க. கம்பேரிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா உங்களை ரொம்ப டவுன் பண்ணும், வீக்கான ஒரு பர்சனா மாத்திடும். விக்டிம் மைண்ட் செட், நான் வந்து பாவம், நான் வந்து ரொம்ப பாவமானவன் இப்படின்னு நம்மளே ரொம்ப ஒரு விக்டிமா, அதாவது ரொம்ப ஒரு மோசமான, நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், இவ்வளோ இது பண்ணியிருக்கேன்னு நம்மளே சொல்லிக்கிறது வந்து இட்ஸ் நாட் அ ரைட்டிங். ஓகே, நீங்க சூப்பரானவன், செம்மையானவன், ஜாலியானவன், என்னால முடியும், நான் பண்ணுவேன் இப்படிங்கிறது வேற. பட் சும்மா எல்லாட்டையும் போயிட்டு எனக்கு எங்க வாழ்க்கையில இவ்வளோ கஷ்டமா இருக்குல்ல, என்கிட்ட இவ்வளோ இதா இருக்குல்ல அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ ரைட் திங். இது பண்ணாதீங்க. இது பண்ணீங்க அப்படின்னா லிட்டரலா நீங்க நிறைய கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணுவீங்க. எல்லாருமே உங்களை ரொம்ப சீப்பா பார்ப்பாங்க. ஓகேவா? உங்க மேல பரிதாபப்படுவாங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி கேவலமா இருக்கும். அடுத்தவங்க நம்ம வந்து ஒரு கருணையா ஒரு மாதிரி அடுத்தவங்க நம்மள வந்து ரொம்ப ஒரு மாதிரி எப்படி பாவமா பாக்குறது, அது நல்லாவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. உங்களை அடுத்தவங்க வந்து சூப்பரா கெத்தா பார்க்கணுமே தவிர அவங்க உங்களை வந்து பாவண்டா அப்படி பார்க்கவே கூடாது. அப்படி பார்க்கவும் வச்சுக்காதீங்க. அது ரொம்ப வேஸ்ட், யூஸ்லெஸ்ஸான திங் அது. ஓகே, நாட் அக்செப்டிங் இஸ் ஃபால்ட்
இது லிட்டரலாக நான் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம். ஏன்னா எனக்குமே ஒரு ஈகோன்னு ஒன்று விஷயம் இருக்குது. அந்த ஈகோ வந்து என்னோட ஃபால்ஸ் வந்து ஒத்துக்கவே அக்செப்ட் பண்ணிக்கவே கூடாது. பட் ரீசெண்டாக ஒரு 2 to 3 months நான் வந்து இந்த நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். அட் த சேம் டைம் இந்த விஷயங்களையும் நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். த திங், உங்க மேலே ஒரு ஃபால்ட் இருக்குன்னா அதை தைரியமாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்ட்ராங்கான மென் நினைக்குமே அவன் மேலே ஒரு தப்பு இருக்குன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை சேஞ்ச் பண்ண தான் நினைப்பானே தவிர, இல்லை நான் பண்ணுறது எல்லாமே கரெக்டு, நான் பண்ணால் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும், நீ யாரா சொல்கிறதுக்கு விளக்கண்ண அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ பி எ ஸ்ட்ராங் மென். ஸ்கேட் டு ஃபெயில் ஆகிறதுக்கு பயப்படுறது. நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, நான் ஃபெயில் ஆகவே கூடாது, நான் வந்து சக்ஸஸ் ஆகிட்டே இருக்கணும். 100 ஃபெயிலியர்ஸ் சேர்ந்தது தான் ஒரு சக்ஸஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபெயில் ஆகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட். நிறைய விஷயங்கள் நீங்கள் ஃபெயில் ஆகி கோ த்ரூ பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களால் பெரிய சக்ஸஸை ரீச் பண்ண முடியும், ஓகேவா? பட் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிலாம் கிடையாது. மேபி சீக்கிரமாக கூட நடக்கலாம். அந்த தப்பு எல்லாத்தையும் நீங்கள் சீக்கிரம் திருத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சும்மா வந்துட்டு யோசிச்சு பாருங்களேன், ஒரு புக்கு படிக்கிறனாலையும் இல்லை மற்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறனாலே நீங்கள் நாலேஜை கெயின் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக அதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது மட்டும்தான் உங்கள் லைஃப்க்கு செட் ஆகுமா செட் ஆகாதுன்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ணி அதில் இருக்க தப்பை திருத்திக்க முடியும், ரைட்? இப்போ லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, அந்த ஒர்க் அவுட்டே தப்பாக பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் நெக்ஸ்ட் வந்து உங்களால் கரெக்டாக போயிட்டு அந்த மாஸ்டர்கிட்ட கேட்டு ப்ராப்பரான ஒரு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிப்பீங்க. பட் தப்பாகவே பண்ணல அப்படின்னா, நீங்கள் வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக தான் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, பி பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா என்றைக்குமே அந்த விஷயத்தை தொடங்கவே மாட்டீங்க. இது யூடியூபுக்கு வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுனால சரி, புதுசாக கம்யூனிட்டி இல்லை புதுசாக ஆன்லைன் பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் சரி, தப்பு பண்ணி தப்புலேருந்து கற்றுக்கோங்க. தப்புலேருந்து கற்றுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லைஃப் வந்து இம்ப்ரூவ் ஆகும். பட் தப்புலேருந்து நீங்கள் கற்றுக்கவே இல்லை அப்படின்னா உங்கள் லைஃப் கண்டிப்பாக டவுன் ஆகிடும். அதை யாராலுமே மாற்ற முடியாது. ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். பாட்காஸ்டாக உங்களால் வீடியோஸாக பார்க்க முடியல அப்படின்னா பாட்காஸ்ட்டாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் என்னோட ஸ்பாட்டிஃபைல. ஜஸ்ட் லிங்க் கீழே இருக்குது, ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே இருக்குது, போயிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் என்னோட கோச்சிங் வேணும்னா ஷெட்யூலிங் லிங்க் இருக்குது, ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக், ஷேர், கமெண்ட் and subscribe பண்ணிக்கோங்க. So be strong and stay positive. This is KJ. I will see you in this informative video and thank you for watching my video. I love you, trust you and believe you. I love you so much, guys.